அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். பெருமானே, உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக. ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக. ஒன்றிரண்டற்று இழகும் பரமானந்த சுக இயல்பே வருக. இம்பர்தமை இரவா கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக. எம்போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக. கண் நிறைந்த கழிப்பே கழிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக. கலைமதிதோய் வழகம் செறிந்த வளர்பதியின் வாழ்வே வருக. ராமலிங்க வள்ளல் எனும் ஓர் மாணிக்க மணியே வருக வருகவே. பெருமானே, தங்களுடைய அருளால் இன்று ஞானசரியை 16வது பாடல் பார்க்க இருக்கிறோம். பெருமானே, நீங்களே வந்து திருவருள் காரியப்பட வேண்டும். பெருமானே, ஏதாவது தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். பெருமானே, இப்பொழுது நாம் வணக்கம் சன்மார்க்க அன்பர்களே, நாம் ஞானசரியை 16வது பாடல் பார்க்க இருக்கிறோம். நிந்தையிலார் நெஞ்சகத்தே நிறைந்த பெருந்தகையை நிலையனைத்தும் காட்டி அருள்நிலை அளித்த குருவை, எந்தையை என் தனித்தாயை என் இரு கண்மணியை என் உயிரை என் உணர்வை என் அறிவுள்ள அறிவை சிந்தையிலே தனித்தினிக்கும் தெள்ளமுதை அனைத்தும் செய்ய வல்ல தனித்தலைமை சிவபதியை உலகீர் முந்தை மல இருட்டொழிய முன்னுமினோ கரண முடுக்கொழித்து கடைமரண நடுக்கொழித்து முயன்றே அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் 16வது பாடலில் பாடியிருப்பாங்க. இப்போ நிந்தையிலார் நெஞ்சகத்தை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம வந்து ஒரு அந்தாதி பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். போன பாடல் எதில் முடித்தாரோ அது அடுத்த பாடலில் வந்து தொடர்வார். சிந்தை செய்து வாழ்த்துமினோ நிந்தையெல்லாம் தவிர்ந்தேன்னு சொல்லிட்டு போன பாடலில் முடிச்சிருப்பாங்க. போன பாடல் என்ன, அந்த வேதாந்தம் சித்தாந்தம் இதெல்லாம் வந்து அந்த இறைவனோட ஒரு திருவடியில் வந்து ஒரு கால் நுனி விரலில் கூட பார்க்க முடியல. அவங்கெல்லாம் ஆராய்ச்சி தனித்தனியாக அந்த இறைவனை வந்து பார்க்கணும்னு நினச்சா கூட அவங்களாலெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போன பாடலில் வந்து பாடியிருப்பார். அதாவது அந்த சிற்றபையில் வந்து திருநடம் புரிஞ்சு கொண்டிருக்கின்ற அந்த இறைவன் நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த சிற்றபையில் அந்த பரிபூர்ணன் தான் வந்து அவன் வந்து சித்தத்தில் வந்து சிகாமணியாக இருக்கான். அந்த சித்தர்கள்லாம் அந்த ஞானிகள்லாம் போற்றக்கூடியது நவமணியாக போற்றக்கூடிய அந்த பூர்வ மத்தியில் 6 பட்டையாக இருக்கக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் வந்து அத்தகையவர்களை சித்தத்தில் வைத்து வணங்கக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் வந்து அப்படி போற்றக்கூடிய அந்த இறைவன் வந்து மருந்தாக இருக்கான், நல்ல மருந்தாக இருக்கான். அவன் வந்து பெருமானோட ஆவியில் வந்து உள்ளத்தில் உடலில் உயிரில் கலந்தான். அந்த தயாநிதி அவன் தான் எல்லா சித்தும் கொடுத்தான். அந்த சிவகதியை வந்து நீங்களும் வந்து சிந்தை செய்து வாழ்த்துமின்னு சொல்லிட்டு போன பாடலில் 15வது பாடலில் பெருமான் முடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த பாடல் நம்ம பார்க்கலாம். நிந்தையிலார் நெஞ்சகத்தே நிறைந்த பெருந்தகையை. இப்போ நிந்தையிலார்னா என்ன? இப்போ நிந்தையிலார்னா குற்றம் இல்லாதவங்க, அதாவது பொய் சொன்ன உள்ளத்தில் போகாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சண்முகர் கொம்மியில் பாடுவாங்க பெருமான். அப்போ எண்ணம் சொல் செயல், அதாவது திரிகரண சுத்தி, மனம் வாக்கு காயம், இது வந்து சுத்தமாக இருக்கணும். அப்போ யாருமே ஒருத்தன் இருந்தானா அவனை வந்து பழிக்கக்கூடாது. அவன் நல்லவன்ப்பா, தங்கமானவன்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். அப்போ இந்த நல்லவங்களை தான் அந்த தீமையெல்லாம் அந்த குற்றங்கள்லாம், குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே குணமாய் கொள்ளல் உனக்கு இயல்பே, அப்போ அந்த குற்றம்லாம் செய்யாமல் இருக்கணும். அப்போ மெய்யர்கள் உள்ளத்தில் தான் வருவானா. அதை போற்றி திருவிருத்தத்தில் ஒரு பாடல் இருக்கும். அதில் கூட சொல்லியிருப்பார், மெய்யர் விளைவே போற்றின்னு சொல்லிட்டு போட்டிருப்பார். மேவிய விளைவே போற்றின்னு சொல்லியிருப்பார். அப்போ அந்த அன்பர்கள் உள்ளத்தில் தான், அந்த பொய்யர்கள் உள்ளத்தில் போக மாட்டானா. அப்போ கள்ளமரும் உள்ளத்தில் தான், அதாவது தெய்வமணி மாலையில் கூட இந்த காமம் கோபம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் அந்த 7 வகை குற்றங்கள் உள்ளவங்ககிட்டையும் போக மாட்டானா. காம உட்பகைவனும் கோப வெங்கொடியனும்னு சொல்லிட்டு கூட ஒரு பாடலில் சொல்லியிருப்பார் பெருமான். அந்த மாதிரி குற்றங்கள் உடையவனுடைய உள்ளத்துலேயும் போக மாட்டானா இறைவன். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த குற்றங்கள்லாம் செய்யாமல் இறைவனை வந்து, அதாவது இந்த பதி பூஜை முதலிய நற்கிரியையால், அதே தெய்வமணி மாலை பாடலில் கூட பெருமான் சொல்லியிருப்பாங்க,
மனம் வந்து அசுத்த பாவனையிலேருந்து சுத்த பாவனையரை வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம அந்த எண்ணம் சொல் செயல் அதில் வந்து குற்றமில்லாமல் இருக்கக்கூடிய நெஞ்சத்தில் தான் வந்து இறைவன் வருவானா. நிந்தையிலார் நெஞ்சகத்தை நிறைந்த பெருந்தகை, அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருந்தகையை. அப்போ எல்லா உயிரையும் சமமாக பார்க்கக்கூடியவன், எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரையும் தன் உயிர் போல் எண்ணி ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தேர்ந்தேன் அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ. இப்போ எறும்பு முதல் எறும்பி வரை நம்ம கூட ஒரு இதில் பார்த்தோம். இப்போ எறும்பு முதல் யானை வரை எவ்வளோ சின்ன உயிர்லேருந்து பெரிய உயிர் வரைக்கும் எல்லா உயிர்லேயும் அந்த இறைவன் இருக்கான் இல்லையா. அந்த சடப்பொருள், உயிர் உள்ள பொருள், உயிரற்ற பொருள், எல்லா உயிர்லையும். அப்போ அந்த ஓரறிவுலேருந்து ஆறறிவு வரைக்கும் உள்ள எல்லா பொருளையும், உயிர் உள்ள பொருள், உயிரற்ற, அப்போ அதாவது அதில் பேதமே பார்க்காம எல்லா உயிரையும், இப்போ எவ்வுயிரையும் அந்த ஓரறிவுலேருந்து உள்ள உயிர்லையும் ஆறறிவு வரைக்கும் உள்ள உயிரில் வந்து எல்லா உயிர்லையுமே வந்து அந்த இறைவன், அந்த இறைத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைக்கக்கூடியவங்களுடைய அவங்களுடைய உள்ளத்தில் தான் இறைவன் வந்து நடம்புரிவானா. அவங்களுக்கு ஏவல் செய்வானா. இறைவனே வந்து அவங்களுக்கு அவருடைய பணியை இந்த மாதிரி ஆண்மனைய ஒருமைப்பாட்டுகளோட இருக்கக்கூடிய உயிருக்கு வந்து அந்த ஆத்மாவுக்கு வந்து இறைவனே வந்து வேலை செய்வானா. அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க தான் வந்து நிந்தையில்லார் நெஞ்சகம். அப்போ எல்லா உயிரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவர், அந்த ஜீவானி தயவோடு இருக்கக்கூடியவர். அப்போ அவங்களுடைய நெஞ்சகத்தில் தான் வந்து இறைவன் வாழ்வான். அப்போ அந்த நிந்தையிலார் நெஞ்சகத்தை நிறைந்த பெருந்தகையே, அதில் இருக்கக்கூடிய அந்த பெரும் தகையான அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. நிலை அனைத்தும் காட்டி அருள் நிலை அளித்த குருவை. இப்போ நிலை அனைத்தும்னா என்ன? ஏறா நிலைமிசை ஏற்றி எந்தனக்கே ஆறாறு காட்டி அருட்பெருஞ்சோதி. பெருமானுக்கு வந்து எல்லா நிலைகளையுமே வந்து அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே குருவா வந்து சொல்லி கொடுத்தானா. எல்லா நிலைகளும் ஏற்றி சித்தெல்லாம் வல்லான் என வைத்த சர்க்குருவேன்னு சொல்லுவார். அதாவது இந்த சத்குருவே, குருவே, சிவம், அருள், தந்தை, தாயின்னு சொல்லிட்டு அகவலில் கூட சொல்லியிருப்பார் இல்லையா. அதில் சிவரகசியம், பரம ரகசியம், பிரம்ம ரகசியம், சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி அப்படிலாம் சொல்லியிருப்பார். எல்லா ரகசியத்தையும் அந்த அதாவது இந்த எல்லா நிலைகளையும், அதாவது மேல் நவநிலைகள்னு சொல்லுவாங்க. உபதேச குறிப்புகளை உரைநடை பகுதியில் வந்து விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம், திக்ராந்தம், அதிகிராந்தம், சம்மவுனம், அதீதம், இந்த மாதிரி மேல் நவநிலைகள்னு சொல்லிட்டு ஒரு 9 இருக்கும். அந்த மாதிரி நிலைகள் அந்த அந்த நிலைகள் அனைத்தையுமே காட்டி அருள்நிலை அளித்த குருவை, அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன்கிட்ட தான் வந்து பெருமான் கற்றுக்கிட்டதான். கற்றது நின்னிடத்தே, கேட்டது நின்னிடத்தே, அதை உண்டது நின்னிடத்தே, பெற்றது நின்னிடத்தே, இன்புற்றது நின்னிடத்தேன்னு சொல்லிட்டு அன்பு மலையிலையும் சொல்லுவார், அகவல்லையும் சொல்லுவார். காண்பவை எல்லாம், அது அந்த கேட்பவை எல்லாம், உண்பவை எல்லாம், இந்த மாதிரிலாம் வரும். அப்போ இறைவன்கிட்ட தான் வந்து பெருமான் வந்து தவம் செய்ய கற்றுக்கிட்டாங்க. நாதம் முதலிய தோத்திரங்களை உற்று கேட்டல்னு சொல்லியிருப்பார். தவம் அடிப்படையில் நம்ம வந்து தவம் பண்ணி கொண்டிருக்கும்போது தசவிதமான ஒளிகள் வந்து கேட்கும் தவ அனுபவத்தில். வீணை, சங்கு, நாதம், அதாவது கடல் ஓசை, சங்கு நாதம், புல்லாங்குழல் இசை, தும்பி எரிங்காரம் விடுவது, இந்த மாதிரி ஒரு 10 விதமான அந்த மாதிரி நாதம் முதலிய தோத்திரங்களை உற்று கேட்டல். அதையெல்லாம் வந்து பெருமானுக்கு வந்து அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் தான் கேட்டது நின்னிடத்தை, அது மாதிரி கண்டது நின்னிடத்தை அப்படின்னு சொல்றாரு. காணாத காட்சியெல்லாம் கண்டு கொண்டனே. இப்போ புறத்தில் காமிக்கிற நம்ம பார்க்குற அந்த உலகில் காட்சி கிடையாது, அதெல்லாம் அனித்தியம்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அகக்கண்ணில் வந்து பார்க்குற அந்த அகக்காட்சி, அதுதான் காணாத காட்சி. அதில் பேரொளி, பொன்னொளி, உள்ளொளி, அந்த காட்சியை பார்த்தது தான் அந்த அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் தான் அந்த காட்டி கொடுத்தான். அப்போ உண்டது, அந்த அமிர்தம் உண்டது, அந்த உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே அந்த சிறநடு சிற்றம்பலத்தில் அந்த ஓங்கார பீடத்தில் வந்து அந்த அமிர்த கலசத்தில் அந்த நவநிலை அமுதம், அதாவது நம்ம ஒரு உரைநடை பகுதியில் பார்த்துருப்போம், 7 வகையான அமுதம், நவவகை அமுதம் வந்து அங்கே சுரக்கும். அந்த அமிர்தத்தை உட்கொண்டது. அந்த அமிர்தத்தை சாப்பிட்ட பின்னாடி மரணமில்லா பெருவாழ்வு வந்துடும். அதை பெற்றது நின்னிடத்தைன்னு சொல்லியிருப்பார். அப்போ அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொண்டதுன்னு சொல்லியிருப்பார். அடுத்தது வந்து அடுத்து இன்புற்றது நின்னிடத்தைன்னு சொல்லியிருப்பார். அப்போ இறைவனும் பெருமானும் ஒன்றான நிலையை வந்து இன்புற்றதுன்னு சொல்லியிருப்பார். அப்போ அந்த அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே குருவாக வந்து நிலையனைத்தும் காட்டி அருள் நிலை அளித்த குருவை அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ நமக்குலாம் ஒரு சாதாரண ஒரு புறத்தில் இருக்கிற நம்ம உலகில் குருவே இருந்தால் கூட ஒரு ஏகதேசமாக தான், சிறிதளவு தான் அவங்க வந்து இறைவனை பற்றிய ஒரு உண்மையை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. நாம் வந்து அவங்களையும் வணங்கி போற்றி, ஏன்னா நம்ம உலகில் குருவாக இருந்தாலும் அவங்களையும் மதிக்கணும் இல்லையா.
அப்போ அவங்களையும் போட்டுடலாம். ஆனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் தான் பெருமானுக்கு உணர்த்தின மாதிரி நம்மளுக்கும் அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே சிறநடு சிற்றம்பலத்தில் அந்த பகர வடிவ குழியில் அந்த இறைவனோட இருப்பிடத்தில் அந்த அந்தரத்தில் ஆடுகின்றார் வெண்ணிலாவே. அவன் நிரலாமணன் அப்படின்னு நம்மள திருவடி புகழ்ச்சியில் பார்த்தோம். அவனுக்கு எந்த ஒரு பற்றுக்கூடும் இல்லை. அவன் அந்தரத்தில் தான் ஆடிக்கிட்டு இருக்கான். அந்தரத்தில் ஆடுகின்றார் வெண்ணிலாவே அவர் ஆட்டம் கண்டுன்னா அந்த மாதிரிலாம் வரும். அப்போ அந்த அந்தரத்தில் இருக்கக்கூடியவன் அந்த நிராதார நிலை 6 ஆதாரம், அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகானந்தம் அந்த 6 ஆதாரம் தாண்டி 7வது ஆதாரம் நிராதாரத்தில் அங்கே உச்சிக்கு கீழே அந்த அந்தரத்தில் ஆடிக்கிட்டான். அணுவில் அமைந்தார் வெண்ணிலாவேன்னு சொல்லுவார். அந்த அணுவுக்குள்ளே சிறியது, அணுவே சிறியது, அந்த அணுவுக்குமே சிறியதாக தான் இருப்பான். அப்போ நுணுக்கேன்னு இருப்பான். அந்த அணுவுக்குள்ளேயும் அவன் தான் இருக்கான், அந்த அணுவாகவும் அவன் தான் இருப்பான். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆண்டவன் தான் நம்மளுக்கும் கற்றுக் கொடுப்பான். பெருமானுக்கு எப்படி குருவாக அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் கற்றுக் கொடுக்கணும்னு ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் கற்றுக் கொடுப்பான். அந்த மாதிரி அளித்த அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் தான் என் தயை, என் தனித்தாயை, என் இரு கண்மணியை. இப்போ எந்தையை அப்படின்னா தந்தையே, எந்தையைனா என் தந்தையே, என் தந்தைன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம உலகில் நம்ம உடம்பை பெற்றுக் கொடுத்த நம்ம தாய் தந்தையர்கள் கிடையாது, உயிர் தந்தை. அதாவது தாயோட கர்ப்பப்பையில் வர்றதுக்கு முன்னாடி தந்தையோட சுக்கிலத்தில் 2 மாதம் இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம உபதேச குறிப்புகளில் உரைநடை பகுதியில் நம்ம பார்ப்போம். அப்போ அந்த சுக்கிலத்தில் உள்ள அந்த நாற்றங்களெல்லாம் பொறுத்து அந்த 2 மாதம் இருக்கிறோம் அந்த 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 சுக்கிலத்துக்குள்ளே அந்த கரு அந்த இது சுக்கிலத்தில் அந்த இருக்கிறான் இல்லையா, அதுவும் அந்த இறைத்தன்மை தானே இருக்குது இல்லையா. அப்போ அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் தானே தந்தையோட உடம்புல 2 மாதம் இருக்கும்போதும் காத்து கொடுக்குறான் இல்லையா, அவன் தான். அப்போ என் தந்தையே, எந்தையை தான் என் தந்தைன்றதா எந்தையும் எழுதிப்பார். என் தனித்தாயே. அப்போ தந்தையோட சுக்கிலத்திலேருந்து தாயோட கருமுட்டைக்கு வரும்போதுமே அந்த இறை ஒளித்தன்மை, அதாவது திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தர் சொல்லுவாங்க, அந்த 60/7 அந்த ஒரு நிமிடத்தில் இந்த 60 நொடி சொல்கிறோம் இல்லையா, அதில் 7/60 அப்படின்னு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அந்த செகண்டுக்குள்ளே அந்த அந்த கரு அந்த ஃபார்ம் ஆயிடுது இல்லையா, அதில் ஒளியாக இருக்கிறான் இல்லையா. அந்த ஒளியில் அந்த ஒளி தான் அந்த மூலாதாரத்து வழியாக மேலே போயிட்டு அந்த 24 எலும்புகளோடு ஜாயின் ஆகி அந்த நரம்புகளோட பின்னாடி முகுலத்திலேருந்து மேலே போய் சிறநடு சிற்றம்பலத்தில் நம்ம அந்த ஒளியாக அந்த சிறநடு சிற்றம்பலத்தில் தான் அங்கேருந்து தான் அதுக்கு பின்னாடி அப்புறம் அந்த 7 விதமான சப்த தாதுக்கள் வழியாக அந்த உடம்பு ஃபார்ம் பண்ணுது. அப்போ அதுலேயுமே இருக்கக்கூடிய அந்த இறை ஒளி தானே நம்ம இருக்குது இல்லையா அந்த உடம்புக்குள்ளேயும். அப்போ அந்த தாயினுடைய அந்த கருமுட்டைக்குள்ளே இருக்கிறது அந்த இதுக்குள்ளே இருக்கும்போது அப்போ அதையும் காத்துது. அதாவது பையிடை முட்டையிடை பாரிடை வேறுவிடை அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. முட்டைவாய் பயிலும் முழு உயிர் திரள்களே அட்டமையை காத்திரல் அருட்பெருஞ்சோதி. அப்போ அந்த முட்டைக்குள்ளே இருக்க உயிரையுமே அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் காக்குறான் இல்லையா. அதான் என் தனித்தாயே, அதான் ஒப்பற்ற தாயே. அப்படி அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் தான் தாயாகவும் தந்தையாகவும் வாழ்த்துறாரு. என் இரு கண்மணியை. அப்போ நம்ம கண்ணுக்கு அந்த ஒளியாக இருக்கக்கூடியதுமே கண்ணே கண்மணி ஏன்னோட ஒரு பாடலில் படிப்பார். அப்போ அந்த கண்ணுக்கு ஒளி இருந்தால் தான் நம்ம புறத்தில் பார்க்க முடியும். அந்த ஒளியாகவும் அவன் தானே இருக்கான். அப்போ என் இரு கண்மணியை. அடுத்து என் உயிரை, என் உணர்வை, என் அறிவை. அப்போ உணர்வாக இருக்கக்கூடியவன், அதாவது உயிராக இருக்கக்கூடியவன். உயிர்னா இப்போ தூளதேகம் அந்த உடம்பு கண்ணால் பார்க்குறோம், மெய்வாய் கண் மூக்கு செவி, சூக்குமமாக இருக்கான் இல்லையா. அந்த உயிராக இருக்கக்கூடியவன் சூக்குமோட நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, அது உணர்ந்தது தான் முடியும். அதான் அந்த உணர்வாகவும் இருக்கக்கூடியவன் அந்த சூக்குமூடத்தில். அதான் அந்த ஆன்ம நிலையில் அந்த சூக்கும தேகமாக இருக்கான் இல்லையா. தூள தேகம், சூக்கும தேகம், ஞான ஒளி தேகம் அப்படின்னு சொல்லிட்டு 3 தேகம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் சொல்லும்போது அந்த உயிருக்குள் உயிராக அவன் தான் இயங்கி கொண்டிருக்கான். அந்த இயக்க ஆற்றலாக இருக்கக்கூடியவன் தான் உயிராகவும் இருக்கும். அந்த உயிருக்கு உயிர் தான் உணர்வாகவும் இருக்குது. அந்த உணர்வு தான் மெய் அறிவு, அந்த ஆன்மாவாக இருக்கக்கூடியதில் தான் அந்த மெய்ப்பொருள் தான் அந்த அறிவுக்குள் அறிவாகவும் இருக்கிறது அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் தான். அந்த ஆன்மாவில் அந்த இப்போ நம்ம மெய்யறிவு இருந்தால் தான் அந்த கடவுளுடைய உண்மையை தெரிந்து கொள்ள முடியும். அப்போ மெய்ப்பொருளாகவும் இருக்கான், சிவமே பொருள் என்று தேற்றி. அப்போ இங்கே அந்த அறிவுக்குள் அறிவாகவும் இருக்கிறதா, அந்த அறிவில் மெய் உணர்வோட அந்த என் உயிரை, என் உணர்வை, என் அறிவை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சிந்தையிலே தனித்து நிற்கும் தெள்ளமுதை. சிந்தையிலே தனித்து நிற்கும் தெள்ளமுதை. இப்போ போன பதிவில் சிந்தையில் பார்த்தோம், சித்தத்தில் இருக்கக்கூடிய அந்த வணங்கக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன், அந்த புத்தி மனம் புத்தி சித்தம் அந்த சித்தத்தில் அந்த சிறநடு சிற்றம்பலத்தில் அந்த தனித்து
அந்த அதில் அந்த அந்த சிந்தையிலே தனித்து இனிக்கும். அந்த சித்தத்துக்குள்ளே, அந்த சிறநடு சிற்றம்பலத்துக்குள்ளே தனித்து இனிக்கும். அப்போ இனிப்புனாவே சுவை வந்து நல்லா இனிப்பாக தான் இருக்கும். தனித்து இனிக்கும் அப்படின்னா என்ன? ஒப்பற்ற, அதுக்கு ஈடினியே சொல்ல முடியாது. அந்த அமுதத்துக்கு வந்து ஈடினியே சொல்ல முடியாது. அதாவது அருள்விளக்க மாலையில் கூட ஒரு பாடலில், அருள்விளக்க மாலை 26வது பாடல், பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே என்று பாடுவார். அப்போ அந்த மாதிரி தித்திக்கக்கூடியது தனித்த தெல்லமுது. தனித்த தெல்லமுதை வந்து அதாவது சிந்தையிலே தனித்தினிக்கும் தெல்லமுதை, அதான் அந்த அமுதம். அந்த அதோட உச்சிக்கு கீழே அந்த உள்நாகுக்கு மேலே அந்த அமிர்தம் சுரக்குது, அந்த நவவகை அமிர்தம் சுரக்குது இல்லையா, அது வந்து அதுக்கு ஈடினையே சொல்ல முடியாது. அந்த அமிர்த கலசத்தில் சுரக்கிறது வந்து அந்த அந்த அமிர்தத்தை பெருமான் பெற்றுக்கொண்ட பின்னாடி அந்த மரமலா தேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் வந்து சிந்தையிலே தனித்து நிற்கும் தெல்லமுதை அனைத்தும் செய்ய வல்ல தனித்தலைமை சிவபதியை. இப்போ அனைத்தும் செய்ய வல்ல, அப்போ எல்லாம் செய்ய வல்ல தனித்தலைமை கடவுளே அப்படின்னு சொல்லுவார். அதாவது அவர் தான் வந்து எல்லாத்துலேயுமே, அவரால் தான் இந்த உலக பிரபஞ்சம், இந்த உலகம் மட்டும் இல்லை, எல்லா உலகம், 7 உலகங்கள், அந்த மில்கி வேல இருக்கக்கூடிய இந்த உலக புவனங்கள், பிரபஞ்சங்கள், இந்த சூரிய சந்திரன் விண்மீன் நட்சத்திரங்கள், இது மாதிரி எத்தனை உலகங்கள் இருக்குது, அத்தனை உலகத்தில் இருக்க இதெல்லாம் வந்து இயக்கி கொண்டிருக்கிறார். எல்லாம் செய்யக்கூடியது அவனோட ஆற்றல்னால தான் செய்கிறான். அப்போ அந்த எல்லாம் செய்யவல்ல கூட அனுபவ மலையில் கூட ஒரு பாடலில் சொல்லுவார், அந்த எல்லாம் செய்யவல்ல தனித்தலைமை தலைவர் வந்து பெருமான்கிட்ட கலந்ததுனால அவருக்கு இல்லாமே ஒன்றும் கிடையாதான். அந்த இறைவனே வந்து பெருமான்கிட்ட கலந்ததுனால அந்த அவர் வந்து அவருடைய அதிகாரம் வந்து அந்த அண்டங்களுக்கும் அப்பாலையுமே போகுமா. பெருமான் நினைத்தாலுமே அந்த இறைவனுக்கு சமம் ஆயிட்டார் இல்லையா. அப்போ அந்த எல்லாம் செய்யவல்ல தனித்தலைமை. இப்போ எல்லாம் செய்யவல்ல தனித்தலைமைனா என்ன? தனித்தலைமை சிவபதினா என்ன? தனித்தலைமைனா இப்போ தனின்னா ஒப்பற்ற நம்ம பார்த்தோம். இப்போ தனித்தலைமை சிவபதி அப்படின்னா, இப்போ சாதாரண புறத்தில் சொல்கிற அந்த கடவுள்கள்லாம் இல்லைன்னு வச்சுக்கிறோமே, அப்படி இருந்தாலே ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம். அவங்களாலேயே இந்த இறந்தவர்களெல்லாம் எழுப்பி கொடுக்க முடியாது, ஒரு சிவன் பிரம்மா விஷ்ணு அப்படின்ட்டு. ஆனால் இறந்தவர்களை எழுப்பி கொடுக்கறது வந்து அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனால் செய்ய முடியும். பெருமானும் இறைவனும் ஒன்றானதுனால, அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற்று இறைவனும் பெருமானும் ஒன்றானதுனால அந்த ஐந்தொழில் செய்யக்கூடிய ஆற்றல், அந்த செய்யக்கூடிய வல்லபம், சித்துக்கள்லாம் மற்றவங்க கூட செய்யலாம். ஏதாவது யோகிகள் ஞானிகளோட தவ ஆற்றலில் சித்திகள்லாம் செய்யலாம். ஆனால் பெருமான் 600 சித்திகள் 647 செய்யக்கூடிய வல்லபம், அந்த அந்த ஐந்தொழிலையே புரியக்கூடிய ஆற்றல் அது இருக்கிறதுனால தனித்தலைமை பதின்னு போட்டுறார் பெருமான் வந்து இந்த இடத்துல வந்து எல்லாம் செய்ய வல்ல தனித்தலைமை சிவபதியை. இப்போ சிவபதினா வந்து சிவம்னாவே வந்து மலமற்ற நிலைன்னு பார்த்தோம். அதாவது 5 மலங்கள் ஆணவம் மாயை கண்மம் மாமாயை திரோதாயின்னு சொல்லுவாங்க. அந்த 5 மலங்கள் உடையது வந்து பசுத்தன்மை உடையது. அப்புறம் ஆணவம் மாயை கண்மம் அந்த 3 மலத்துக்கு வரணும். 3லேருந்து 1 ஆகணும். 1லேருந்து அப்புறம் அந்த ஆணவம் மட்டும் லாஸ்ட்டில் இருக்கும். அது இறைவனே குருவாக வந்து நீக்கி கொடுப்பான். அது நீக்கின பின்னாடி தான் வந்து அந்த ஆணவ மலம் போன பின்னாடி தான் வந்து இறைவனும் பெருமானும் வந்து ஒன்றான மாதிரி அந்த ஆணவ மலம் அப்படி இருக்குன்னு சொல்லுவார். அப்போ அந்த மலமற்ற அந்த சிவபதியை உலகீர், அந்த எல்லாம் செய்யவல்ல தனித்தலைமை சிவபதியை உலகீர் முந்தை மலை இருட்டொழிய முன்னுமினோ. இப்போ முந்தை மலை இருட்டொழிய, இப்போ முந்தை மலங்கள்லாம் என்ன? அது மூட்டை நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஆணவம் கண்மம் மாயை. அதாவது ஆணவம் கண்மம் மாயை. இப்போ கண்மம் தான் வந்து கண்மத்தினால தான் இப்போ அடுத்தடுத்த அந்த தேகங்கள்லாம் வருது இல்லையா. அந்த தேகம் இந்த அசுத்தமான அந்த தேகம் வந்து கண்மத்தினால வந்து அந்த அபக்குவத்தில் வந்து நமக்கு வந்து அசுத்த தேகமாக இருக்குது. இறை தொடர்பால் இந்த திரிகரண சுத்தியோட இந்த இறை தொடர்பால் இருந்தோன்னா இந்த சுத்த தேகம் வந்து, அதாவது இந்த கண்ம உடலாகி இந்த தூள தேகம் வந்து பக்குவத்தில் வந்து அருள்வழி பெற்ற பின்னாடி வந்து சுத்த தேகம் ஆச்சு. இப்போ பெருமானுக்கு வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து சுத்த தேகம் ஆக்கி கொடுத்தார். அப்போ அந்த கண்மம் போயிடுச்சுன்னா ஆணவம் கண்மம் மாயை, அந்த கண்மம் போயிடுச்சுன்னா வந்து சுத்த தேகம் வந்துடும். இது மாதிரி மாயை சம்மந்தப்பட்டது தான் இந்த பிரணவ நிலையில் தான் இருக்குது. இந்த உடம்பு அந்த சூக்குமமாக இருக்குது இல்லையா. இந்த மாயை போன பின்னாடி இந்த சூக்கும உடம்பு வந்து பிரணவ உடம்பு ஆயிரும். இந்த சூக்கும தேகம் மாயை போன பின்னாடி அப்புறம் ஆணவம் லாஸ்ட்டில் ஆணவம் போன பின்னாடி இறைவனே வந்து நீக்கி கொடுப்பார் இல்லையா. அந்த ஆணவம் போன பின்னாடி இறைவனும் பெருமானும் ஒன்றானாங்க இல்லையா. அப்போ 3 மலங்கள் போன நிலை தான் வந்து
கற்பூரம் மணக்கும். பெருமானோட உடம்பு முழுவதெல்லாம் வந்து கற்பூர மனம் வீசுன்னு சொல்லுவாங்க. திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த ஐயா அவர்களுக்கே கற்பூர மனம் வீசுச்சா. அதே மாதிரி பெருமானும் வந்து கற்பூர மனம் வீசுகின்றது என் கணவர் வருகின்ற நேரம் சொல்லிட்டு அனுபவ மலையில் கூட பாடியிருப்பார். இறைவன் வர நேரம் வந்து கற்பூர மனம் வீசும். அப்போ மலமற்ற தன்மையில் இருக்கிறதுனால தான் அவன் மேலே வந்து கற்பூர மனம் வீசும். அப்போ மலம் போயிடுச்சுன்னா கற்பூர மனம் வீசும். கற்பூர மனம் வீசுதடி என் உடல் முழுவதும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் பாடியிருப்பாங்க. அப்போ இந்த 3 மலங்களும் அந்த இருட்டு ஒளி, அது இருளில் கொடுக்கக்கூடியது அந்த மலங்கள்லாம். இந்த இருளில் இருந்து ஒழிச்சிட்டு வாங்க, முன்னுமினோ விரைந்து வாங்க, முந்தை மலை இருட்டொழிய முன்னுமினோ, இந்த மலத்தை ஒழிச்சிட்டு இந்த இருளை ஒழிச்சிட்டு இந்த அருள் ஒளிக்கு முந்திட்டு வாங்க, முன்னேறி வாங்க, முன்னுமினோ கரணம் முடுக்கொழித்து கடை மரணம் நடுக்கொழித்து முயன்றே. இப்போ கரணம் முடுக்கொழித்து, கரணங்கள் இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம். இப்போ மனம் வந்து உலகிலே போயிட்டே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், உயிர் அது பாட்டு கண்டுக்கிறாமல் ஒரு மூலையில் இருக்கும். அப்போ இந்த கரணத்தை, இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் வந்து இந்த கரண ஒழுக்கத்தை விட பெருமான் சொல்லியிருப்பார், மனதை இழுத்து நிறுத்தி புருவ மத்தியில் வந்து கொண்டு சென்று நம்ம சதா சர்வகாலமும் இந்த புருவமத்தி சிந்தனையோடு இருக்கணும்னு சொல்லியிருப்பார். அப்போ எண்ணம் சொல் செயல் அந்த தீகரண சுத்தினால வந்து இந்த கரணத்தை வந்து அடக்க முடியும். பெருமான் சொன்ன அந்த ஒழுக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம அந்த கரணத்தை ஒடுக்கி, அதை முடுக்கி ஒழிக்கணுமா, அதாவது வேகமாக, முடுக்கினா வேகமானு அர்த்தம். இப்போ ஒரு மாட்டு வண்டியில் போகும்போது மாடை வந்து ஒரு தார் குச்சி, அந்த குச்சி வச்சு குத்தி விடுவாங்க, அது வேகமாக போயிடும். இல்லாட்டினா வாழை வச்சு முடுக்கி விடுவாங்க. முடுக்கினா வேகமாக போகிறதுக்கு அப்படி முடுக்கிறது. அது மாதிரி நம்ம இந்த கரணங்களெல்லாம் ஒழிக்கணும். எப்படி ஒழிக்கணும்? அந்த பெருமான தெய்வமணி மாலையில் சொல்கிற மாதிரி பதி பூஜை முதலிய நற்கிரியைகளால் மனம் அசுத்த பாவனையற சுத்த பாவனையில் நிற்கும். அப்போ அந்த முதல்ல நம்ம பேஸில் வந்து சரியகிரிய யோகத்தில் இப்போ ஆரம்பத்தில் புற வழிபாடு சரியை சொல்கிற மாதிரி பெருமானை வணங்குறது, போட்டுறது, ஞானசபை புறத்தில் நம்ம புருவமத்தி சிந்தனைக்கு ஆரம்பத்தில் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புறத்துலேயும் இந்த வழிபாடு வந்து நம்ம செய்யணும். ஞானசபையெல்லாம் போனால் நம்ம உபாயம், அதெல்லாம் ஒரு உபாயம் மார்க்கம். எதுக்கு பெருமான் அப்படி கட்டியிருக்காங்க, நம்மளுடைய தலையை தான் கட் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் ஞானசபை, அந்த மாதிரி புறத்தில் நம்ம சரியகிரி வழிபாடு நம்ம பண்ணி அப்புறம் அகத்துக்குள்ளே அந்த வடலூர் உள்ளே இருக்குது, வெளியில் வடலூரில் இருக்குது, இந்த உடலூருக்குள்ளே அந்த வடலூர் இருக்குது சிறநாடு சிற்றம்பலத்தில். அப்போ இதெல்லாம் இது பண்ணி இதில் இந்த கரணங்கள்லாம் மனம் புத்தி சித்தம் அகங்காரத்துலாம் நம்ம ஒடுக்கி ஒரே மனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்தவங்க அருட்பெரும் ஜோதி. அப்போ அந்த சும்மா இருக்கக்கூடிய சுகம் இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் பராபரமே, அதாவது வெளிக்குள் துன்றுமல மாயை அற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். அப்போ இந்த சும்மா இருக்கிற சுகம் வந்து இந்த இந்திரியங்கள் கரணங்களை ஒடுங்கினா தான் அந்த சும்மா இருக்கிற சுகம் வரும். அப்போ அந்த கரணம் முடுக்கொழித்து அதை முடுக்கி ஒழிச்சிட்டு அந்த கடை மரணம் நடுக்கொழித்து முயன்றே. அந்த கடைசியாக தள்ளக்கூடிய அந்த மரணம்னாவே கேவலம், ஏத குழியில் கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஆடிடி பந்தில் சொல்லியிருப்பாங்க. இப்போ மரணம்னாவே கேவலம். இப்போ கேவலம்னா என்ன? கேவலத்துக்கு ஆப்போசிட், கேவலம்னா மறப்புன்னு அர்த்தம். கேவலத்துக்கு ஆப்போசிட் சகலம், மறைப்புக்கு ஆப்போசிட் வந்து நினைப்பு. அப்போ நினைப்பு மறப்பு அற்ற இடம், ராப்பகல் இல்லாவிடத்த வெண்ணிலாவே அங்கே நானும் வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே. அப்போ நினைப்பு மறப்பற்ற இடத்துல அந்த பூர்வமத்தில் அந்த சிறநாடு சிற்றம்பலத்தில் அங்கே இருந்தோம்னா தான் இந்த கரண மரண நடுக்குழிதான். மரணம்ன்றாவே நடுக்கம் வரும் நம்மளுக்கு. இப்போ ஒரு யாராவது நம்ம உண்மையில சாகிறதுக்கு விருப்பப்படுவோமா? மரணத்தை பார்த்தா நம்ம பயம் வருது இல்லையா? அந்த மரண பயம், அந்த நடுக்கத்தை ஒழிக்கணும். எப்படி ஒழிக்க முடியும்? இந்த கேவலமான மரணத்தை வந்து, அந்த மறப்பை வந்து, அந்த நினைப்போட சதா சர்வகாலம் அந்த அற்பெருஞ்சோதி ஆண்டவனை வந்து அந்த சகலமாக இருக்கக்கூடியதை வந்து அந்த நினைப்பு மறப்பு அற்ற இடத்துல வந்து அந்த அற்பெருஞ்சோதி ஆண்டவனை வந்து அவனை முயன்று நம்ம வந்து அவனை அடைஞ்ச அந்த அருள்நுழைய அந்த அற்பெருஞ்சோதியை பெற்றுக்கணும். இறைவனும் பெருமானும் அந்த ஒன்றான நிலை தான். அந்த அற்பெருஞ்சோதி நிலையை பெற்றுக்கொண்டால் இந்த கடை மரண நடுக்குழிக்கலாம். இந்த மரணத்தை, இந்த கேவலமான மரணத்தை, இந்த ஏத குழியில் கொண்டு செல்லக்கூடிய இந்த மரணத்தை வந்து இந்த நினைப்பு மறப்பற்ற இந்த இடத்துல வந்து இந்த ராப்பகலிற்ற இந்த இடத்துல வந்து நம்ம ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயன்றேன்னு முடிச்சிருப்பாரு. நிந்தையிலார் நெஞ்சகத்தை நிறைந்த பெரும் தகையை நிலை அனைத்தும் காட்டி அருள் நிலையளித்த குருவை எந்தையை என் தனித்தாயை என் இருகண்மணியை என் உயிரை என் உணர்வை என் அறிவுள்ளறிவை சிந்தையிலே தனித்திணிக்கும் தெல்ல முதை அனைத்தும் செய்ய வல்ல தனித்தலைமை சிவபதியை உலகில் முந்தை மழ இருட்டொழிய முன்னுமினோ கரண முடுக்கொழித்து கடை மரண நடுக்கொழித்து முயன்றே அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. அதாவது அப்போ வந்து நிந்தையில்லாத உள்ளத்தில், அதாவது எல்லா உயிரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவன் உள்ளத்தில், கள்ளம் இல்லாத உள்ளத்தில், கள்ளமரும் உள்ளத்தில் தான் இறைவன் அடைவானான். இப்போ பொய் சொல்லாத உள்ளத்தில், பொய் சொல்ல உள்ளத்தில் போகாண்டே அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ அந்த எண்ணம் சொல் செயலில் திரிகரண சுத்தியோடு நம்ம இருக்கணும். அவங்களுடைய உள்ளத்தில் தான் அந்த இறைவன் வருவான். அவங்களோட நெஞ்சகத்தில் தான் இறைவன் இருப்பான்.
அப்போ அந்த அந்த மாதிரி உள்ளத்தில் இருக்கக்கூடிய, அப்போ நம்மளும் அப்படி இருக்கணும். அந்த மாதிரி உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறைந்த பெருந்தகையை, அந்த நிறைந்தனா அந்த பரிபூர்ணமாக இந்த உயிருள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள்கள், ஜட பொருள்கள், இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்த பரிபூர்ண அந்த 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 பெருந்தகை, அந்த பெரிய தகையை, அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை நிலையனைத்தும் காட்டி அருள்நிலை அளித்த குருவை. அப்போ நிலை எல்லா நிலையும் ஏறா நிலைமிசை ஏற்றி, அதான் இந்த ஏறா நிலைமிசையை வந்து பெருமானுக்கு பேருபதேசத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த ஏறா நிலைமிசையை வந்து பெருமானுக்கு வந்து ஏற்றி வைத்து தயவு தான். அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். அந்த ஒருமையில் தான் அந்த தயவை பெற்றுக்கொண்டாரு. அந்த தயவுன்றது என்ன? தயவுன்றதும் அந்த அருட்பெருஞ்சோதியும் வேறு கிடையாது. தாயின்றது வந்து அந்த தகராகாச கடவுள், அதாவது வெளியில் வந்து வெளியாக இருக்கக்கூடிய, அதாவது பரமகாச சுரூபர் வந்து அண்டத்தில் வந்து பரமகாச சுரூபர் இருக்கார் இல்லையா? நம்ம உள்ளார வந்து சிறநெல் சிற்றம்பலத்தில் இருந்துக்கிட்டு தான் அந்த அகமாக இருந்து அனகமாக இருக்கக்கூடிய அந்த தகராகாச கடவுள், அந்த ஏக அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை தான் அந்த தான்ற வார்த்தை குறிக்குது. அடுத்தது அந்த ஏக பரம்பொருளை வந்து அந்த ஒன்றானவனை தான் குறிக்குது அந்த தகரகாசம். அப்புறம் யான்றது நம்ம தமிழ் எழுத்துல 10ன்னு சொன்னோம். அது கடவுளோட நிலையையும் நம்மளோட நிலைமையும் கடவுள் ஆன்ம நிலையை வந்து குறிக்குது. அந்த யான்றது 10ன்றது அந்த யகரம்ன்றது அடுத்து ஊன்றது வந்து யூ கூட்டல் ஊ எப்படி நீண்டு எழுதுறோம் இல்லையா? உயிரெழுத்துல ஊனான்னு போடுறோம் இல்லையா? அப்போ அந்த ஊன்றது வந்து ஐந்தொழில் சக்தி, அந்த அருட்சக்தி, பொருட்சக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, இந்த மாதிரி 5 வித சக்தினால 5 வித ஆற்றுறதுனால இந்த பிரபஞ்ச ஆற்றல் மூலமாக அண்ட பின்ன ஃபுல்லாக வந்து அந்த பிண்டத்துலேயும் அண்டத்துலேயும் அவனுடைய காரியப்பாட்டினால, அவனுடைய சக்தினால், அவனுடைய ஆற்றல்னால அந்த பிரபஞ்சத்துலேயும் இந்த உள்ள அகத்துலேயும் அனகத்துலேயும் நிறைந்து விளங்கக்கூடியவன் தான் அந்த அந்த ஊன்ற எழுத்து குறிக்குது. அப்போ தயவு, அந்த தயவு தான் பெருமானை வந்து அந்த ஏறா நிலைமிசை ஏற்றி விட்டது. அப்போ அந்த எல்லா நிலையையும் அவருக்கு தான் அந்த சாகா கேள்வி, பிரம ரகசியம், சிவ ரகசியம், இந்த எல்லா ரகசியத்தையும் வந்து அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே வந்து குருவா வந்து அந்த அருள்நிலையை, அப்போ அருள்நிலையை அளித்த குரு. அருள்னா என்ன? அருள் சிவமும், அதாவது அருளே நம் இயல், அருளே நம் உரு, அருளே நம் வடிவு, அருளே நம் இயல், அதாவது அருளே அனைத்துமான்றவன் சிவமேன்னு சொல்லிட்டு கூட அகவலில் சொல்லியிருப்பாங்க. அப்போ அருளும் சிவமும் ஒன்று தான். அந்த அருட்பெருஞ்சோதி நிலை தான். அந்த அருட்பெருஞ்சோதி நிலை தான் அந்த அருளை குறிக்கக்கூடியது. இப்போ ஆன்றது வந்து முதல் எழுத்து அகரத்தை குறிக்கக்கூடியது. அந்த ஆகாயம்ன்றது அந்த இறை பரம்பொருளை குறிக்கக்கூடியது ரூ. அப்போ ரூன்றது இரு கூட்டல் ஊர், ருத்ர பீஜம், அந்த ஆன்ம நிலையில் அந்த அக்னி நிலையில் இருக்கக்கூடிய நிலையை குறிக்கக்கூடியது. எள்ளுன்றது அந்த 16வது அந்த மெய் நிலையை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த அருணுன்றது அந்த அருட்பெருஞ்சோதி, அதுதான் அந்த அகமாக இருக்கக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி நிலையை வந்து அந்த இறைவனே வந்து அருட்குருவாக வந்து அவன் தான் வந்து பெருமானுக்கு வந்து ஓதாத உணர்ந்திட ஒளி எளித்தனைக்கு ஆதாரமாகி அருட்பெருஞ்சோதி. உள்ளுக்குள்ளே வந்து அவர் யாருக்கிட்டுமே போய் பாடம் படித்ததில்லை. பெருமான் வந்து அந்த அதாவது தொல்லூர் வேலாயுதமுதனியார் சொல்லுவாராம், அவர் வந்து தொல்காப்பியம் எல்லாத்துலேயுமே, அந்த இலக்கண இலக்கியம் எல்லாத்துலேயுமே வந்து பெருமான் வந்து புலமை வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். பாணினியம் இதுலாம் வந்து. அப்போ பெருமானுக்கு இறைவனே வந்து ஓதாது உணர்ந்ததுனால எல்லா கல்வியும் உலகத்தில் சொல்லியிருக்க அந்த சாகர கல்வி கிடையாது, சாகா கல்வி, மரணமில்லா பெருவாழ்வு எல்லாமே பெருமான் வந்து அந்த அகநிலையிலிருந்து, அந்த சிறநடு சிற்றம்பலத்திலிருந்து, அந்த உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே இருந்து அதை வந்து இறைவனே குருவாக வந்து பெருமானுக்கு வந்து இருந்து அந்த அருள்நிலையெல்லாம் காட்டி அளித்த குருவான். அதே மாதிரி நம்மளுக்கும் அந்த சிறநடுவில் இருக்க சிற்றம்பலத்தில் பெருமானுக்கு மேலே ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அந்த சிறநடு சிற்றம்பலத்தில் இருக்குது. அந்த பெருமான் பெற்ற பேரை வந்து நம்மளும் வந்து உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதை சொல்கிறதுக்கு தான் இந்த பாடலாம் நம்மளுக்கு கொடுக்குறாரு இல்லையா? அருள்நிலை அளித்த குருவை எந்தையை என் தனித்தாயை என் இரு கண்மையாக பார்த்துட்டோம். எந்தைன்னா அவர் தான் வந்து நம்மளுடைய தந்தையாகவும் தாயாகவும் என்னுடைய இரு கண்மணியாகவும், அப்புறம் வந்து என் உயிரை, என் உணர்வை, என் அறிவே அந்த உயிராகவும், அதாவது தூலமாகவும் சூக்குமமாகவும், அந்த அறிவாகவும் அறிவுக்குள் அறிவாகவும், அதே மாதிரி இந்த தந்தைன்றது நம்ம வந்து உயிர் தந்தை, உடல் அந்த தனி ஒப்பற்ற தாயிலாம் ஏன் போட்டாருன்னா பார்த்தோம் நம்ம. அதாவது நம்ம பெற்ற தாயை காட்டிலும் அனந்தம் கோடி பங்கு அந்த சிறநடு சிற்றம்பலத்தில் இருக்க அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பெரியவர். அப்போ தனித்தாய் தானே அவர் இல்லையா? அனந்தம் கோடி பங்கு அந்த இந்த புருவமத்தி வந்து நம்ம கோடி சூரிய பிரகாசம் உடையது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்ம பெற்ற கோடி பங்கு நம்ம தாயை விட சிறந்தவங்க. அதுதான் தனித்தாயே. அவங்க அதுக்குள்ளே அந்த நம்ம அந்த கருமுட்டைகள் எல்லாம் இருந்து நம்ம எப்படி காப்பாற்றினாருன்னு நம்ம பார்த்தோம். அப்போ சிந்தையிலே தனித்து நிற்கும் தெல்லமுதை, அந்த ஃப்ளூயிட், அந்த அமுதம் சுரக்கிறது பின்னாடி தான் பெருமான் வந்து அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொண்டது. அதை வந்து இதில் கூட நம்ம அனுபவ மாலையில் கூட நம்ம நிறையா வாட்டி பார்த்துருக்கோம். கல்லுண்டால் என்ன புகன்றார் கனக சபை நடுவே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இது சாதாரணமாக உலகில் குடிக்கக்கூடிய அந்த கல் கிடையாது. இது வந்து உலகிலுக்கு இருக்க கல் குடித்தா வந்து அவன் வந்து மயக்கமாயிருவான். இது வந்து சாதாரண கல் கிடையாது, இது வந்து அமிர்த கல். அதை வந்து அப்படின்னு சொல்லிட்டு அனுபவ மாலையில் பாடியிருப்பாங்க.
அப்போ அந்த சிந்தையிலே தனித்து நிற்கும் தெல்லமுதை அனைத்தும் செய்யவல்ல தனித்தலைமை சிவபதி. அவரால் தான் எல்லாம் பண்ண முடியும். அந்த தனித்தலைமை, அந்த ஒப்பற்ற பெரும்பதி, அந்த சிவபதியை, அந்த மலமற்ற சிவபதியை உலகீர் இந்த இந்த 3 மலங்களும் ஆணவம், மாயை, கண்மை, இந்த மாதிரிலாம் இருளை கொடுக்கக்கூடிய அந்த மலங்களை ஒழிச்சிட்டு முன்னேறி வாங்க. முன்னுமினோ கரணம் முடுக்குளித்து, இந்த கரணத்தையெல்லாம் ஒழித்து வேகமாக கரணத்தையெல்லாம் முடுக்கி விட்டு ஒழிச்சிட்டு அந்த இருநிலையிலிருந்து வாங்க. வந்துட்டு இந்த கடை மரணம் நடுக்குளித்து இந்த கேவலத்தை கொடுக்கக்கூடிய இந்த மரணத்தை விட்டுட்டு அந்த அற்புறஞ்சோதி நிலையை அடையிறதுக்கு வாங்க. இந்த கடை மரணம் நடுக்குளித்து இந்த நடுக்கத்தெல்லாம் போக்கிட்டு இந்த கேவலமான மரணத்தை போக்கிட்டு முயன்று வேகமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் முடிச்சிருப்பாங்க. அப்போ இதோட பெருமானாரோட அருளால் நம்ம இப்போ 16வது பாடலுக்கு முடிச்சுட்டோம். அடுத்தது முயன்று உலகில் ஆரம்பிச்சிருப்பார். அடுத்த பதிவில் பார்க்கலாம். நம்ம இதோட முடித்து கொள்ளலாம். பெருமானாரோட அருளால் நல்லபடியாக முடிந்தது அன்பர்களே. வாராத வல்வினை நோய் வந்தாலும் வன்மையோடு சேராத பாவமெல்லாம் சேர்ந்தாலும் தீராது என்று ஆர் சொன்னார்? எங்கள் அற்பிரகாச பெருமான் பேர் சொன்னாலே போமே பிணி. வாளி வடர் சிற்றபையில் வாய்ந்த நடராஜர் அருள் வாளி அவன் பூசிக்கும் மாதவர்கள் வாளி என்றும் வள்ளல் ராமலிங்க மண் அடியார்களெல்லாம் புள்ளலிலா இன்பம் ஏந்தே. வணக்கம் சன்மார்க்க நண்பர்களே, வணக்கம் சன்மார்க்க அன்பர்களே. நன்றி, வணக்கம். இதோட பெருமானோட அருளால் நிறைவு பெற்றது. ஜோதி பாடலோடு நிறைவு பெற்றுக்கலாம். நன்றி, வணக்கம் பெருமானே. எல்லாரும் நல்லா இருக்கணும் பெருமானே. இந்த உலகம் நல்லா இருக்கணும். சண்டை சச்சரவு இல்லாமல் இந்த உலகம் சுபிட்சமாக இருக்கணும். குழந்தைகளும் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் பெருமானே. சன்மார்க்க உள்ளங்கள், சன்மார்க்க இல்லங்கள், சன்மார்க்க உலகங்கள் தலைக்க சர்க்குருநாதா நீங்கள் தான் அருள் புரியணும். ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மக ஜோதி யோக ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மக ஜோதி யோக ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மக ஜோதி யோக ஜோதி நாத ஜோதி நாத ஜோதி யம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீர ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி. பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.